முருகர் சிலையின் கண் திறந்த அந்த சின்ன கோவிலை தேடி இவர் வந்திருக்காரா? இந்த கண்ணு தான் அதிகமா இப்போ ஈரப்பதத்தோட இருக்குது. இவர் தான் தருணது இந்த கண்ணு தான். ஆனா அந்த கண்ணு தான் இப்பவும் ஈரப்பதமா இருக்குது. அது எதுக்குன்னு சாமி தான் எங்களுக்கு சொல்லிட்டு போகணும். அவரிடமிருந்து ஆசி பெறுவதற்காகவே நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள். சிவப்பு கம்பளத்தில் ஆளுயர ரோஜா மாலை அணிவித்து ராஜ மரியாதை. சிரிப்பெல்லாம் கண்ணை தருவதற்கு அப்புறம் தான் சிரிப்பெல்லாம் இந்த அரோகரா போட்டா எல்லாரும் கொஞ்சம் அரோகரா காமிச்சிட்டு இந்த சைட்ல தான் இருந்தேன். இப்படி கண்ணு இப்படின்னு பாத்துக்காங்கன்னா இந்த விழி மட்டும் அந்த வெள்ளை விழி மட்டும் இந்த சைடு மாதிரி இருந்துச்சு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி திருவாயூர்பாடி அருகே புளியந்தோப்பு பகுதியில் உள்ள அருள்மிகு ஆனந்த விநாயகர் கோவிலில் பாலமுருகன் சிலையின் கண் திறந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த மாதம் 31ஆம் தேதி முருகன் சிலையின் இடது கண் திறந்ததாகவும் வலது கண்ணிலிருந்து நீர் வடிந்ததாகவும் பக்தர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து தகவல் இணையத்தில் வைரலாகி பக்தர்கள் திரளாக கூடினர். இந்த நிலையில் திருவாடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் இன்று குறித்த ஆலயத்திற்கு திடீரென வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்துள்ளார். அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. முருகன் கண் திறந்த சம்பவம் குறித்து ஆலய நிர்வாகியிடம் கேட்டறிந்த குருமகா சன்னிதானம் இது உலக அதிசயம் ஏதோ ஒன்று நிகழவிருக்கின்ற அறிகுறியாக இருக்கலாம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவரிடம் ஆசி பெற்று சென்றுள்ளனர். அது சீட் இருக்கு.